மீன் குழம்புக்கு புளியை முதல்ல கரைச்சி வடிகட்டிக்கணும். முதல்ல வடிகட்டின பிறகு தக்காளியை போட்டு பிணைஞ்சிக்கணும். தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் ஒன்றா போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் உடச்சி விட்டுக்கணும். பச்சை மிளகா உடச்சி விட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து சேர்த்து நல்லா இது பண்ணணும். தக்காளி நல்லா கரையணும். 1-2மா கரைஞ்சாதான் சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நம்மளுக்கு அதுலேயே உப்பும் சேர்த்துக்கணும். நம்ம மசாலா எல்லாம் வீட்டு பொடி 1 கிலோ மீனுக்கு 3 ஸ்பூன் போடணும். நம்ம 1 கிலோ மீனுக்கு 3 ஸ்பூன். இது அப்படியே எல்லாமே கரைச்சி சேர்த்து வச்சுக்கணும். மசாலா மீனை கழுவி எடுத்துட்டு முதல்ல மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு பெரட்டி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு இது மசாலா போட்டு பொடி போட்டோமா 1 கிலோ மீனுக்கு 3 ஸ்பூன் மசாலா, கொஞ்சோன்னு 1/2 மூடி தேங்காய் அதிலே அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். கலக்கிக்க வேண்டியதான். எல்லாம் சால்னாலாம் ஒன்றும் சேர்ந்துருச்சு, ஒன்றும் சேர்ந்து குட்டியாச்சு. ஊற்றி அலசி ஊற்றியாச்சு, போதும், அவ்வளோதான். அடுப்பில் வச்சாச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சுருக்கோம். மண் சட்டி வச்ச உடனே நல்லெண்ணெய் ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றினா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். நம்மளுக்கு நல்லெண்ணெய் காஞ்சோடனே 2 வெந்தயம். அடுத்தது வெந்தயம் பொரிஞ்ச உடனே பூண்டு, சின்ன வெங்காயம். அதுலேயே 2 கொத்து கருவேப்பிலை. காம்பும் எடுக்கக்கூடாது. கருவேப்பிலையில் காம்போட போட்டால் தான் சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். நம்மளுக்கு சால்னா போட்டாமாவா நல்லா வெங்காயம் செவந்த உடனே அடுத்தது அதிலே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம்ல, காரத்துக்காண்டி 1 ஸ்பூன் மிளகாத்தூள். 1, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. தகுந்தாப்புல போட்டுக்கலாம். எங்களுக்கு காரத்துக்கு வந்தாலும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்ட கையோட நம்ம கூட்டி வச்சுக்க மசாலாவை, மீன் குழம்பு மசாலா கொடுத்துக்கோம்னா அதை அப்படியே ஊற்றிடுவோம். மூடி போட்டுக்கணும், கொதிக்கிட்டது வரும். இதை குழம்பு கொதிச்ச உடனே மீனை போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான் மீன் குழம்பு தயாராகிடுச்சு.